இந்த காட்டெருமை திவாகர் பற்றி தெரியுமா? ஓ சாரி, திவாகர்னா உங்களுக்கு தெரியாதுல்ல. வாட்டர்மெலன் ஸ்டார் ஒருத்தர் இருக்காரு பார்த்தீங்களா? இத்தனை நாள் அவனை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணும்? தற்கூரிடா, கிறுக்கன், பைத்தியக்கார, சூட்டு சொன்ன இல்லை தானே தெரியும். ஆனால் இன்றைக்கி ஒரு காரியம் பண்ணியிருக்கான். அதை பார்த்ததுக்கப்புறம் எனக்கு அவன் மேலே உள்ள விஷயமே மாறி போச்சு. என்னன்னா வீடியோ பார்த்துட்டு வாங்க சொல்கிறேன். நம்ம முக்குளத்தூர் சமுதாயத்தை சார்ந்தவர் தான். ஸோ அவர் கொலை பண்ணியிருக்காரு. அவரோட எதிர்காலமும் இருக்கு. அவரும் நல்லா இருக்கணும் இல்லையா? எனக்கு என்ன ஆசைனா சுர்ஜித் எதிர்காலமும் நல்லா இருக்கணும், பாதிக்கப்பட்டவங்களும் பாதிக்கப்படாம பத்தி பேச போறான்னு பார்த்தா வெட்னவனை பத்தி பேசிட்டு இருக்கான். அடப்பாவி, இத்தனை நாளும் அவன் சூடு சொன்ன இல்ல 28 நாள் இப்படிதான் இருப்பா அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தா. ஆனா அவன் இன்னைக்கு இன்டர்வியூலன்னா தன்னோட சாதியும் தன்னோட சமூகத்தையும் ரொம்ப பெருமையாவும் ரொம்ப கௌரவமாகவும் பேசிக்கிறான். கிட்டத்தட்ட எதை மாதிரி இருக்கான் அப்படின்னா, அவன் வெட்டியா ஒருத்தனை மிரட்டியிருக்கான். இவன் இனிமேல் அப்படி பண்ணாதீங்க, பண்ணாதான் நடக்கணும் ஒருத்தன் மிரட்டியிருக்கான். கிட்டத்தட்ட 2 பேர் கொலை மிரட்டல் தான். அட பாவி, இத்தனை நாள் ஒன்ன திட்டமே இந்த கோவம் சூடு சொன்னாலும் எங்கடா போச்சு? இப்போ பேசும்போது டேய் இவன் நடிக்கிறேன்டா, இவன் பைத்தியக்காரத்தனத்தை வச்சு நம்மளுக்கு இருக்கனாக்கி இருக்கான்னு தோணுச்சு. வன்மத்தின் மொத்த உருவமாக இன்னைக்கு அவனை நான் பார்க்குறேன். இவனை அடிச்சு துரத்துனா அவனை ரிப்போர்ட் பண்ணி துரத்திடணும், இல்லையா அன்ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. அவன் வெளியே போனா போறா அப்படின்னு மாதிரி பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவனோட அடங்கிடும். ஆல்ரெடி இவனுக்கு திறமையில ஒரு மண்ணு இல்லாமல் கண்டென்ட் கிரியேட்டர் வாயில விழுந்துட்டு சாபம் வாங்கிட்டு இருக்கான். இப்போ 10வது குறைக்கு நெட்டிசன் வாயிலே விழுந்துட்டான். எனக்கு தெரிஞ்சு இவன் இதே தெரிஞ்சு பண்ணனா இதை ஃபேமஸ் ஆனு பண்ணனாலும் தெரியல, ஏதாச்சும் ட்ரெண்டிங் ஏஜில் வாய் கொடுத்து மாட்டிக்கிறப்பல. ஆனால் இது உண்மையாக போயாலும் தெரியல. ஆனால் இவனை பார்க்கும்போது வன்மத்தின் உருட்டி வச்ச உருண்ட மாதிரி தெரியுறான். ஒரு வேலை இந்த வாட்டர்மெலன் உங்க முன்னாடி இருந்துச்சுன்னா என்ன பண்ணிருப்பீங்கன்னு சொல்லிட்டு பாங்க. என் முன்னாடி இருந்துச்சுன்னா குட்டுக்கூறா வெட்டி ஜூஸ் போட்டு குடிச்சிடுவேன். ஜூஸ்